வணக்கம்ப்பா. இப்போ சென்னையில் வந்து அங்கன்னு சொல்லி ஒரு 1000 காக்கா விழுந்துருச்சுன்னு சொல்லி செத்து விழுந்துருச்சுன்னு சொல்லி பல வாக்கில் நியூஸ் நான் கேள்விப்படுறேன். எங்கள் பிளாட்லே மொட்டை மாடியில் ஒரு புறா செத்து கிடந்துச்சு. அதே மாதிரி கீழே பிளாட்லேயும் ஒரு புறா செத்து கிடந்துச்சு. அதை பார்த்து நாங்கள் சொல்கிறவங்ககிட்ட சொல்லி நாங்கள் எடுக்க சொல்லிட்டோம். அப்படி யாரும் குழந்தைய செத்து கிடக்கிற காக்கா மேலேயோ புறா மேலேயோ ஏதாவது பறவை ரோட்டில் செத்து கிடந்துச்சுன்னா தொட்டுற வேண்டாம். அதை சொல்கிறவங்ககிட்ட சொல்லி அதை பக்குவமாக அதை கோளாறாக கை வச்சு தொடாமல் எடுத்து நல்லா பூமிக்கடியில் தோண்டி நல்லா புதைக்க சொல்லிடணும். நல்லா ஆழமாக தோண்டி புதைக்க சொல்லிடணும். தீ வச்சு எரிச்சிட சொல்லிடணும். அப்படி நீங்கள் எது பண்ணாதீங்க. பறவை காய்ச்சல் வந்து இன்னும் மக்களுக்கு மனுஷருக்கு வரல, பறவைகளுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த சிக்கன்லாம் வீட்டில் நல்லா சமைச்சு சாப்பிட்லாம். இதை விட்டு போட்டு இந்த சவர்மான்லாம் சாப்பிட்றாங்களே, சிக்கன் சவர்மா, அது வந்து அரை உரையாக வெந்து கிடக்குதாம்மா. அதை வந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு பிரச்சனை ஏன் நம்ம முன்னக்கூடியே எச்சரிக்கையாக இருக்கலாம்ல. அப்படி சாப்பிடாம சிக்கன் சாப்பிட்றாங்க வீட்டில் வச்சு நம்ம நல்லா வேக வச்சு நல்லா சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா பறவை காய்ச்சலுங்கிறது ரொம்ப இதாக இருக்கும். தலைவலி காய்ச்சல் வந்தால் நீங்கள் உடனே ஆஸ்பத்திரிக்கு தான் போய் ஆகணும். சரி பார்த்துக்குவோம், வீட்டு வைத்தியம் பார்ப்போம் அப்படின்லாம் இருக்க வேண்டாம். தலைவலி, ஒரு மாதிரி வாமிட்டு வரும், வயிற்றால போகும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராதனால காய்ச்சல் வந்துருச்சுன்னா உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்கப்பா.